கோட் வந்து எந்த ஒரு ஹைப்புமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நாங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தா இப்போ ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்க போகுது கோட்? அந்த படத்தை நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா லீக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த பிரேம்ஜி லீக் பண்ணுறாரு, ஒரு பக்கம் வந்து வெங்கட் பிரபு லீக் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்களே. சொல்லலை, அதுதான் ப்ரொமோஷன். ஜெயிலர் படம் நம்ம எப்படி ஒரு பேன் இந்தியன் படமாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த கூலி படமும் எடுக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எல்லா இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸும் இருக்காங்க படத்துக்குள்ள. ஹிந்தியை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஹிந்திலேயும் வந்துடுறாங்க. ஹிந்திலேயும் வந்து அமீர் கான் உள்ள வர்றாரு, ஆல்மோஸ்ட் வந்துட்டார். இது ஒரு பிஸ்னஸ்க்காக பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது. ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தில் ஃபாலோ பண்ணார். ஏன்னா இது பண்ணனால தான் படம் ஹிட் ஆச்சு, ஒரு பேன் இந்தியன் ஹிட் ஆச்சு. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லை அப்படின்னா இவர் படங்கள் தோல்வி ஆயிரும். எக்ஸாம்பிள் அண்ணாத்த படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் அப்படிங்கிறாங்க. எல்லா நடிகர்களும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆக போது ஆகலை அப்படின்னு. விடாமுயற்சி மட்டும் இன்னும் எந்த அப்டேட்டுமே வராமல் இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு படம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயிலர் படம் நம்ம எப்படி ஒரு பேன் இந்தியன் படமாக பார்த்தோமோ, ஒரு 5 ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஒரு ஐட்டம் சாங் தமன்னா இருந்தாங்க, எல்லோரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸ், நடுவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி தான் அந்த கூலி படமும் எடுக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எல்லா இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸும் இருக்காங்க படத்துக்குள்ள. ஹிந்தியை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஹிந்திலேயும் வந்துடுறாங்க. ஹிந்திலேயும் வந்து அமீர் கான் உள்ள வர்றாரு, ஆல்மோஸ்ட் வந்துட்டார். அமீர் கான் போர்ஷன் எடுக்க போகிறாங்க. இது என்னன்னா சன் பிக்சர்ஸ் படம். சன் பிக்சர்ஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்க ஒரு சேட்டலைட் சேனல் வச்சுக்கிறாங்க. பிஸ்னஸ் ப்ராடாக பண்ணுறாங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி. பேன் இண்டியா மூவியில் வந்து எல்லாமே இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் மேலே தூவுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தூவி அந்த தெலுங்கில் வந்து இவர் வந்திருக்கிறாரு, நாகார்ஜுனா வந்திருக்கிறாரு, கர்நாடகாவில் வந்து உபேந்திரா இருக்கிறாரு, ஹிந்திலேருந்து ஆமீர் கான் இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்டை காமிச்சு அந்த பிஸ்னஸ் பயன்பெறும் ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்னு அவங்களுடைய ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வரிசையாக இப்போ இல்லை சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூலியில் வந்துட்டாங்க. அது ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயந்தான். ஓகே, அதுதான் சார். இது ஒரு பிஸ்னஸ்க்காக பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் வருது. ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தில் ஃபாலோ பண்ணார். ஏன்னா இது பண்ணனால தான் படம் ஹிட் ஆச்சு, ஒரு பேன் இந்தியன் ஹிட் ஆச்சு. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இல்லை அப்படின்னா இவர் படங்கள் தோல்வி ஆயிரும். எக்ஸாம்பிள் அண்ணாத்த படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுதா என்ன? இல்லை, ஜெயிலர் படத்தில் அந்த அவங்க வந்து இந்த கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டை தாண்டி கேமியோ பண்ண ஆர்டிஸ்ட்டை தாண்டி பார்த்தாலுமே படம் நல்ல படம் தான். அது சும்மா வாதத்துக்காக சொல்லக்கூடிய விஷயம். இங்கே அந்த ஜெயிலரில் மற்ற எல்லா கேரக்டரையும் தூக்கிடுங்க, அந்த கெஸ்ட்டாக வந்த கேரக்டரெலாம் தூக்கிட்டு பார்த்தாலே படமே ஒரு காமெடியாகவே ஒரு படம், ஒரு சீரியஸ் படத்தில் ஒரு சின்ன ஒரு காமெடி போயிட்டே இருக்கும். அது புது அட்டம்ப்டாக இருந்தது, புது விஷயமா இருந்தது, அது ரசித்தாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டுக்காக தான் ரஜினிகாந்த் படம் ஓடுதுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கூட முடியாத விஷயம். இன்றைக்கும் 70 வயசாச்சு, இன்றைக்கும் அந்த இடத்துல அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு 50 வருஷமாக. இன்றைக்கும் அவருக்கு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அது பேன் இண்டியா மூவிங்கிறதுக்காக பிஸ்னஸுக்காக அவங்க பண்ணுறாங்களே ஒழிய இவருக்கு சப்போர்ட்டாகலாம் கிடையாது. அது பிஸ்னஸ்க்காக அவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு யூஸ் ஆகுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் அது வந்து பிடிக்காத ஆட்கள் கிளப்பி விடுற விஷயந்தான். ஓகே, இப்போ வந்து நாகார்ஜுனா உள்ள வராரு, அமீர் கான் வர போகிறாங்க அப்படிங்கும்போது அமீர் கான் வந்துட்டார், ஆல்மோஸ்ட் வந்துட்டார். அப்படிங்கும்போது யார் வந்து வில்லனாக இருப்பாங்க? அந்த விக்ரம் படத்தில் வரமா வச்சுக்கலாமா, விஜய் சேதுபதி அதுக்கு மேலே ரோலெக்ஸ் இருப்பார், அந்த மாதிரியான கதாபாத்திரங்களா? இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு டானாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக இது படமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்மக்லிங் பற்றின ஒரு கதை, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒரு ஒன்லைன் சொல்கிறாங்க, அது இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஒரு அசம்ஷன்லாம் சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு டான். ஏன்னா அந்த அவங்க லுக் அப்படி தான் இருக்குது. இந்த சௌபிக் சாகின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெக்கடாக தான் நிற்கிறார், ஒரு கையில் ஒரு தம்முன்னு வச்சுக்கிட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான் இருக்கிறார், நாகார்ஜுனாவும் அப்படி தான் காட்டியிருக்காங்க. உபேந்திராவும் ஆல்மோஸ்ட் உபேந்திரா தெலுங்கு அந்த மாதிரியான இந்திய கன்னடத்தில் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்க ஒரு டான் எல்லாத்தையும் இவர் போய் இது பண்ணிட்டு வர்ற மாதிரி அதே கதையை கொண்டு போவாங்க. அப்படி அந்த மாதிரி தான் இருக்கிறதுன்னு ஒரு ஐடியா. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஓகே சார், நம்ம கோட்டுக்கு வருவோம். கோட் வந்து எந்த ஒரு ஹைப்புமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நாங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தா இப்போ ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்க போகுது கோட்டுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம், ஹைப் எதிர்பார்க்க முடியாதுன்னு அவங்களே சொன்னால் ஹைப் தான் அது. அந்த படத்தை நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஹைப்பு இருக்குது. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்திருக்கிறாரு,
பல தகவல்கள் இந்த படத்தை பற்றி அப்போ ஒவ்வொன்றா லீக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த பிரேம்ஜி லீக் பண்ணுறாரு, ஒரு பக்கம் வந்து வெங்கட் பிரபு லீக் பண்ணுறாரு. அந்த படத்தில் உள்ள அந்த சஸ்பென்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுறாங்களே. சொல்லலை, அதுதான் ப்ரொமோஷன், அதுதான் அவங்க பண்ணுற ப்ரொமோஷன். இந்த படத்தில் விஜய் அஜித்தோடைய ஒரு சின்ன ஒரு பார்ட் இருக்குது படத்தில், அது எப்படி நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ், அது ஒரு ப்ரொமோஷன். பார்த்தீங்கன்னா சிஎம் 2025 26 அப்படின்னு கார் நம்பர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அது பிரேம்ஜி லீக் பண்ணுறாரு, ஓகே, விஜயகாந்த் இருக்காருங்கிறது அவங்க லீக் பண்ணுறாங்க. அப்போ படத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு டெம்ப்ட் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, விஜயகாந்த் இருக்காரு, இந்த பக்கம் அஜித் இருக்கிறாரு, படத்தில் வந்து கார் நம்பர் வந்து சிஎம் 2026 அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதை சொல்லிட்டு ஒரு டெம்ப்ட் ஏற்றிட்டே போகிறாங்க. அதை தாண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம், அந்த ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க. படத்தில் பொலிட்டிக்கல் பஞ்ச் இருக்குமா, படத்தை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆனது பயங்கர ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதுக்கான ஒரு பின்னணி என்னன்னா, ஆடியோ லான்ச் ஏன் வைக்கல அப்படிங்கிற விஷயம் வருது. அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. ஆடியோ லான்ச் இருக்குது, இல்லை ஒரு அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் நோட் விடலை, டைரெக்டாக படம் ரிலீஸு, ஈவன் ப்ரெஸ் மீட் கூட வைக்கல படத்துக்கு. இல்லை, ப்ரெஸ் மீட் வைக்கலன்னு சொன்னால் கூட ஒரு பக்கம் கல்பாத்தி வியாபாரம் வந்து அந்த அர்ச்சனா அவங்க இறங்கிட்டாங்க, ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா 3 நாள் அவங்க தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரேம்ஜி, இந்த பக்கம் வெங்கட் பிரபு, இதுதான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல, ஆனால் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்துக்கு உண்டான வந்து ஒரு நாள் ஹைப் ஏற்றிட்டே இருக்காங்களே. அப்படிங்கும் போது இதுதான் ப்ரொமோஷன். ஆடியோ லான்ச் ஏன் வைக்கலைன்னா, ஆடியோ லான்ச் வச்சா பெருசாக வைக்கணும். இப்போ அவர் மாநாடு பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ மாநாட்டுக்கு ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு வந்துட்டு திருப்பி ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு திருப்பி மாநாட்டுக்கு இது பண்ண முடியாது. ரசிகர்கள் ரொம்ப டயர்டாயிருவாங்க, ஆட்களை கூட்டு வர முடியாது, அப்படிங்கிற பல காரணம். 3 சாங் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு ஆடியோ லான்ச் வைக்கணும்? 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆடியோ லான்ச் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு டேரெக்டாக ப்ரொமோஷனே இறங்கிடுவோம், அதுக்கு ஒரு செலவு மிச்சம் அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. ஓகே சார், நம்ம இப்போது லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன கொட்டுக்காளி அந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் இந்த ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்களே, தேட்டர் ரிவ்யூஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, சூரி இப்போ தான் ஒரு நல்ல ஹீரோ வந்துட்டு இருந்தார், விடுதலை கருடன் அப்படின்ட்டு. ஆனால் கொட்டுக்காளின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவரை காலி பண்ணி விட்டார் அப்படின்னு விமர்சனங்களாக வருது. ஏன் ஒரு ஆர்ட் ஃபிலிம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா சூரியை நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் தவறாக சொல்ல முடியாது. அந்த படம், இந்த படத்தை பார்த்த எல்லாருமே சூரியனுடைய ஆக்டிங்கை பிரமிச்சு தான் பேசுகிறாங்க. படம் பிடிக்காதவங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய நல்லா பண்ணியிருக்காரு, அப்போ சூரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த படத்தை பார்த்து இந்த படம் இதுதான்றது சூரியன் சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. சூரியை கண்ணை கட்டிட்டு பண்ணல, இந்த மாதிரி பாட்டு கிடையாது, லைவ் ரெக்கார்ட் பண்ணுறோம், சவுண்ட் கிடையாது, இந்த மாதிரி இருக்குது, இங்கேருந்து போய் இங்கே முடிகிறது தான் கதை, இவ்வளோ சுலவாக போகுது, ஆல்ரெடி கூழாங்கல் பார்த்துட்டு இதே பேட்டர்ன் தான் சொல்லி தான் பண்ணுறாங்க. அதை ஒத்துக்கிட்டார் சூரிய, ஒத்துக்கிட்டு தான் பண்ணுறாரு. அப்போ இதில் நமக்கு ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த படம் பல விருதுகளை சூரிக்கு வாங்கி தரும். கமர்ஷியலாக அந்த படம் பெருசாக பேசப்படாட்டியும் கூட சூரியோடைய வந்து அந்த உழைப்பு வந்து பெரிய உழைப்பு. இந்த தொண்டை கட்டிட்டு மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தா அது நீ படம்லுக்கு அதை வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். டப்பிங்னா கூட பண்ணிடலாம், ஒரு சீன் பஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு சீன் வந்து தண்ணி குடிச்சிட்டு திருப்பி பண்ணிடலாம். இது லைவாக பண்ணுறப்போங்கிறது பெரிய விஷயம், பெரிய உழைப்பு, கடுமையான உழைப்பு. அதை பண்ணியிருக்காரு சூரி. படம் பார்க்க எல்லாருமே சூரியனுடைய அந்த டெடிக்கேஷனை வந்து பெருசாக பாராட்டுறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழில் நமக்கு புதுசு. நீங்கள் வந்து இதே படம் வந்து அதர் லாங்குவேஜில் வந்தால் கூட பார்த்துருப்பாங்க. இங்கிலீஷில் இந்த படம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், ஒரு ஈரானி படமாக இருந்துன்னு வச்சுங்க. நேற்று ஒரு ஈரானி மூவி ஐசி, இதை ஒரு ஈரானி மூவி கொட்டுக்காளி எப்படின்னு அப்படி பேசிட்டு இருந்திருப்பாங்க நம்மால். இது தமிழில் சூரி அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வந்து புதுசாக, சூரியை நம்ம இப்படி பார்க்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதுதான் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அந்த படம் பார்க்க போகிறப்பே இல்லை, இப்போ தேட்டர் ஆடியன்ஸ் போகிறவங்க எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு போகிறாங்க. இதை நீங்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருப்பேன்ல, அங்கே பார்த்து செலிப்ரேட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு கேட்குறாங்களா சார்? இல்லை, ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ எத்தனை பேர் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஓடிடி பார்த்துக்கலாமே, எதுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ ஒரு 1.5 மணி நேரம் படம், இந்த படத்தை பற்றி தெரியாதவங்க உள்ளே போகும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தானே கருத்துக்கள்? இல்லை, அது இந்த மாதிரியான படம்னு வெளியே விமர்சனம் வந்து அடுத்த செகண்டே என்ன படம்னு போட்டுறாங்க இல்லையா, அக்வர் ஆணி வரை படத்தை பற்றி ரிவ்யூ போட்டுறாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் நீ பெரும்பாலும் படத்துக்கு போகிறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் அந்த மாதிரி படங்கள் பார்ப்பாங்க. இது கமர்ஷியல் படம் இல்லை, சாங் கிடையாது, ஃபைட் கிடையாது, காமெடி கிடையாது, எந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது அப்படின்னா சில பேர் போக மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் ஓடிடியில் போய் பார்த்துட முடியும்? அந்த மக்களும் தேட்டரில் வந்து பார்க்கணுங்கிற ஒரு முயற்சி தான், ஒரு புது அட்டம்ப்ட் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது விமர்சனங்களாக வந்துருச்சு. அது இந்த படத்தை ஏன் வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னு விமர்சனம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே சார், விடாமுயற்சி எல்லா நடிகர்களும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆக போது ஆகலை அப்படின்னு. விடாமுயற்சி மட்டும் இன்னும் எந்த அப்டேட்டுமே வராமல் இருக்குது.
விடாமுயற்சி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அவர் ஷூட்டில் வந்து வெளியே வந்துட்டார், படத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். டப்பிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவர் பர்சன் டப்பிங் பேசிகிட்டு இருக்கு ஹைதராபாத்தில். தீபாவளிக்கு கொண்டு வருவதற்கு மிக வேகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாள் எப்படியும் டப் பண்ணுற ஒரு ஸ்டில் வர்றதுக்கு வாய்ப்பு, நீங்கள் இந்த வீடியோ வர்றது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டப்பிங்கில் பிஸியாக இருக்கிறாரு. தீபாவளிக்கு படம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் விடாமுயற்சி அப்டேட். ஆல்மோஸ்ட் படம் முடிச்சுட்டு வந்துட்டார். அதில் வித் அமரனோட ரிலீஸ் ஆகும். அமரன் விடாமுயற்சி வருதா இல்லை அமரன் கொஞ்சம் டிலே ஆகுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா 1-2-3 சின்ன படங்களும் தீபாவளிக்கு தயாராகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தேட்டர்கள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. விடாமுயற்சி தீபாவளிக்கு வரும், 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பொங்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அமரன் சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எஸ்கேவுடைய படங்கள் எந்த படமே வந்து ரிலீஸ்க்கு ஒரு 2 மாதம் முன்னாடிலாம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அயலான் அப்படிங்கிற ஒரு படம் பொங்கலுக்கு வருது. ஒரு சாஃப்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். அமரன் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம், ஒரு ரியல் ஸ்டோரி. அப்படிங்கும்போது இவர் அந்த மார்க்கெட் லெவல் வந்து இவருக்கு அதிகமாகிடுச்சா, அமரன் மேலே அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, கம்பெனி பெரிய கம்பெனி. அப்படிங்கும்போது படம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, முடிஞ்சு நம்ம ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. படம் வந்து எப்போயோ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அமரன் வந்து எப்போயோ ரிலீஸ் ஆகப்பட வேண்டிய, சம்மர் பிளான் ஏதோ சம்மர்லாம் ரிலீஸ் ஏப்ரல் மேலேயே வந்திருக்க வேண்டிய படம். ரெடி ஆயிடுச்சு படம். அப்படிங்கும்போது அதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணாங்க, சோனி லீவுக்கும் ஆர்கேஎஃப்க்கும். அதில் ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கடைசியில் கமலே ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து வேர்ல்டு வந்து கமல் அவருடைய ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுனால அவர் முன்னாடி அப்டேட் கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ கமல் ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தை. இந்த ரிலீஸ் டேட் லாக் பண்ணுறது ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. வரக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடியே லாக் பண்ணுறாங்க. அது வந்து எங்கள் படங்கள் வருது, அந்த டேட்டில் வந்து வேறு எந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயமா? அதான் ஏறக்குறைய அதான். இப்போ நீங்கள் மதுல ரோட்டில் போனீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி பேரை எழுதி ரிசர்வ்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நான் வந்து டேட்டை லாக் பண்ணிட்டேன், மற்ற படங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் வர்றதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. கொஞ்சம் கூடுதலாக கலெக்ஷன் ஆகும். தீபாவளி மாதிரி நாட்கள், பொங்கல் தான் ரொம்ப பெருசு. 3 நாள் லீவு. ஏதாவது ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக கிளிக் ஆயிரும். தீபாவளிக்கு எல்லா நடிகருமே தன்னுடைய படம் வரணும்னு ஆசைப்படுவாங்க, பெரிய படங்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அது சிவகார்த்திகேயன் முன்னாடியே வந்து நம்ம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு வச்சுட்டாரு. விடாமுயற்சி தள்ளி போய் அதுவும் வந்து கடைசியில் வந்து தீபாவளிக்கு தான் நிற்கிது. அப்படிங்கும்போது ரெண்டும் ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை விடாமுயற்சி டிலே ஆகுதா, அமரன் டேட் தள்ளி போகிறாங்கன்னு வாய்ப்பு இல்லை. ஆனால் அமரன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எல்லாமே முடித்து பிஸ்னஸ் முதற்கொண்டு முடிச்சிட்டாங்க. விடாமுயற்சி வேணால் சப்போஸ் முன்ன பின்ன டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமரன் தீபாவளிக்கு கன்ஃபார்ம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.